எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வரை. அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமேயேல் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய மகனாகிய அனாமேயேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் நிலத்திற்கு வந்து, பென்யமீன் நாட்டு ஆனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கெடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேலின் கையிலே நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விளைக்கிரயமாகிய 17 சேக்கலிடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். நான் பத்திரத்தில் கை எழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை திராசிலே நிறுத்து கொடுத்த பின்பு, நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய மகனாகிய அனாமேயேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் கிரயப்பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருக்கிற எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசையாவின் குமாரனாகிய நேரியின் மகனாகிய பாரூக்கினிடத்தில் கொடுத்து, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாரூக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சத் தோட்டங்களும் கொள்ளப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். இனி நீங்கள் 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை, திரும்ப ஒரு முறை வாசியுங்கள். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறது. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வீட்டிலே அவர் நம்மை மகிழ பண்ணுவார். கர்த்தருடைய வீட்டிலே செய்யப்படும் ஜபங்களெல்லாம் அவர் செவி கொடுக்கிறார். மணவாட்டியின் ஜபத்தை அவர் தள்ளாத மணவாளன். இந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் எல்லாரையும், அவரை நம்பி இருக்கிறவர்களை மகிழ பண்ணுவார். தேவன் பேசுகிற தேவன், பேச விரும்புகிற தேவன். ரொம்ப விருப்பப்படுவார் நம்மோடு பேச. கேட்குற நமக்கு இருக்கிற விருப்பத்தை பார்க்கலும் அவருக்கு ரொம்ப விருப்பம் அவர் பேசணும் என்று. அதனால் இருதயங்களை நன்றாய் திறந்து தேவன் என்ன பேசுகிறார் என்பதை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை காப்பாற்றும், உங்களை சுகத்தோடு வைக்கும், உங்களுடைய உறுப்புகளை, உங்களுடைய சரீர அவயவங்களை, ஜீரண உறுப்புகளை சுகமாக்கும், உங்களுடைய எலும்புகளை சுகமாக்கக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. நீங்கள் நிறைய கனவுகள் உள்ளவர்களாயிருப்பீர்கள், நிறைய விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கும், கனவுகள்லாம் இருக்கும். அந்த கனவுகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். அது நிறைவேற வைக்கும். அது போதாதென்று தேவன் புதிய தரிசனங்களையும் கனவுகளையும் அவர் கொடுப்பார், அவைகளையும் நிறைவேற்ற பண்ணுவார். அவர் சொல்லிய வசனங்கள் மூலமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார். அதனால தான் வார்த்தையை கவனமாக கவனிக்கணும். வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டும். வசனங்களை அசட்டை செய்கிறவர்கள் முன்னேற மாட்டார்கள். அவர்கள் அவமதிக்கிறவர்களை பற்றி பைபிள் சொல்லுகிறது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான்னு சொல்லியிருக்குது. ரெஸ்பெக்ட் காட்ஸ் வேர்ட், love God's word, read and meditate God's word, follow what the word of God says. இப்போ நாம் இங்கே வாசித்த இந்த வசனத்தில் ஒரு
பெரிய வாக்குத்தத்தம் அங்கே அடங்கி இருக்கிறது. நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். அதான் எல்லாம் அந்த பகுதியவே உங்களை வாசிக்க சொன்னேன். நிமிர்ந்து நான் கொடுக்கிற விளக்கத்தை கவனிங்க. எரேமியா தீர்க்கதரிசி அவனுடைய தாயின் கற்பத்திலே தேவன் அறிந்து கொண்டு தாயின் கற்பத்திலே பரிசுத்தமாக்கி அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து அவனுக்கு நிறைய விஷயங்களை தரிசனத்தில் காண்பித்து அவனை புலம்பலின் தீர்க்கதரிசியாய் அழுது 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 முறையிடுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர்களுடைய காயங்களுக்காக அவன் மனம் கசந்து அழுது மன்றாடுகிற தீர்க்கதரிசியாக அவன் இருந்தான். அவனுடைய தாய் 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் களைத்து போனால், பின்பு மரித்து போனாள். ஆகவே தாய் இல்லாத பிள்ளைதான் இந்த எரேமியா. அது மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பனை பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆகவே அவனுடைய தகப்பன் இருந்திருக்க வாய்ப்பில்லை, அவரும் காலமாகி இருக்க வேண்டும். எனவே தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்ற நிலைதான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. அவன் அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் எரேமியாவை முதலாவது அதை சொல்லுவார். அவனுக்கு எரேமியாவுக்கு சொல்லுவார். சொல்லி அதன் பின் மக்களை ஆசீர்வதிப்பார். தனக்கு ஜனங்கள் மேலே ஒரு வருத்தம், ஒரு கவலை அல்லது ஒரு கோபம் தேவனாய் கர்த்தருக்கு இருக்குமானால் அதை எல்லார்ட்டையும் தெரிவிக்க மாட்டார். அதை எரேமியாவுக்கு தான் தெரிவிப்பார். இதுதான் இன்றைக்கும் அதே முறையில் தான் அவர் செயல்படுகிறார். ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் தன்னுடைய கோபத்தை ஒவ்வொரு ஆளாக வந்து சொல்லுகிறதில்லை. அந்த அளவுக்கு ஆட்கள் அவருக்கு உரிமை கொடுப்பதில்லை. தட்ஸ் த திங். எல்லாம் அவருக்கு ஒரு திறந்த மனதோடு கூட வாழ்வதில்லை, அரைகுறையாய் வாழ்வதனால். அதனாலே ஊழியக்காரர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். எப்படி 6 லட்சம் இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே அவர் பேசாமல் அந்த நாட்களில் மோசையை கூப்பிட்டு பேசினார். அவர் மோசையோடு தான் பேசினாரே தவிர மக்களோடு பேசவில்லை. மோசை தான் அதை மக்களுக்கு கொண்டு வந்து விளக்கி சொன்னான். அதுபோலத்தான் எரேமியாவை ஒரு அடையாளமாக வைத்தார். இந்த எரேமியாவுக்கு எதுவுமே இல்லை என்பதாக நாம் நினைப்போம். ஆனால் இந்த கதையை நீங்கள் வாசித்த பகுதியில் உள்ள விஷயத்தை கேட்கும்போது எரேமியா சாதாரண ஆள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு நாள் கர்த்தர் எரேமியாவை கூப்பிட்டு அவனோடு பேசுகிறார். நல்லா கேளுங்க. அந்த எரேமியாவை தேவன் கூப்பிட்டு பேசுகிற அந்த சமயம் எப்படிப்பட்ட சூழ்நிலைமை இருந்தது என்பதை 32ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாய் காட்டுகிறது. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். பாருங்கள், எருசலேம் முற்றுகை போடப்பட்டிருந்தது, எரேமியா அடைக்கப்பட்டிருந்தான். இந்த எரேமியாவை அடைத்து போட்டது யார் என்றால் இந்த பொல்லாத மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள். ஏன்னா இவன் சொல்லுகிறது சரியாக இருந்தது. பொறாமையினாலே கோபத்தினாலே எரேமியாவை முற்றத்திலே கைதியைப் போல, அவள் ஒரு வீட்டு கைதியைப் போல அவனை அடைத்து போட்டார்கள். அவன் வெளியே போக முடியாது, தீர்க்கதரிசனம் சொல்ல வெளியே போக முடியாது. அவன் அடைக்கப்பட்டவன். அதே நேரம் இஸ்ரவேல் ஜனங்களாக வாழ்ந்த எருசலேம் அந்த நகரத்தை சூழ பாபிலோனியர்கள் முற்றுகை போட்டிருக்கிறார். பக்கம் ஒரு பக்கம் முற்றுகை போடப்பட்டு இன்னொரு பக்கம் அந்த ஜெபிக்கிறவன் அடைக்கப்பட்டு போனான். இந்த ஒரு கடினமான சூழ்நிலைமையிலே இப்பொழுது கர்த்தர் எரேமியாவை கூப்பிட்டு பேசுகிறார். அவன் இன்னும் காவல் சாலையின் முற்றத்தில் இருக்கையில் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறதுக்கு இடம் காலம் இதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டார். எங்கேயும் பேசுவார். நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் பேசுவார், சபையில் இருக்கும்போதும் பேசுவார், நடக்கும்போதும் பேசுவார். கஷ்டத்தின் நடுவிலே நீங்கள் அடைக்கப்பட்டிருந்த அப்பொழுதும் அவர் பேசுவார். சீசர்கள் அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே இருந்தபோது இயேசு உள்ளே நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொன்னார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அதே போல் அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ளே வந்து பேசுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒருவேளை உங்களை சொந்த ஜனம் உங்களை அடைத்து போட்டிருக்கும், அல்லது உங்கள் மேல் விருப்பு கொண்டவர்கள் உங்களை அடைத்து போடுவார்கள். எங்கே அடைப்பார்கள்? அவிசுவாசத்துக்குள் உங்களை அடைத்து போடுவார்கள், அவநம்பிக்கைக்குள் உங்களை அடைத்து போடுவார்கள், சின்ன ஒரு வாழ்க்கைக்குள் உங்களை அடைத்து போடுவார்கள். ஒரு பக்கம் முற்றுகை, ஒரு பக்கம் அடைப்பு. இதன் நடுவிலே கர்த்தர் இல்லாமல் முடியாது. ஆனால் கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ளவர். நான் வாசித்த வசனத்தின்படி அவர் 1000 தலைமுறை மட்டும் கிருபை செய்கிற தேவன். 1000 தலைமுறை. அப்படி பார்க்கும் பொழுது எரேமியாவோடு கர்த்தர் பேசுகிற அந்த விஷயம் 1000 தலைமுறைக்கும்
ஆசீர்வாதமான ஒரு விஷயமாகும். அது உண்மையானால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிற சிறியோர் பெரியோர் ஆண்கள் பெண்கள் எல்லாரோடு கூட கர்த்தர் பேசுகிற இன்றைய செய்தி 1000 தலைமுறைக்குரிய செய்தி ஆகும். இதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனால் நாம் வாசித்த இந்த வேத பகுதி இருக்கிற அதே வசன பகுதியில் தான் நாம் அதையும் வாசித்தோம். கர்த்தர் 1000 தலைமுறை, அவர் 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவர் என்று வாசித்தோம். எரேமியா அதை சொன்னான். இங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அதை கொண்டு பின்பு அவன் இப்படி சொல்லுகிறான், நீர் 1000 தலைமுறை மட்டும் கிருபை செய்கிறவர் என்று. எல்லாரும் சத்தமிட்டு சொல்லுங்கள், கர்த்தாவே நீர் 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எரேமியாவை அவன் காவல் சாலையின் முற்றத்திலே இருக்கையில் கர்த்தர் அவனை பார்த்து என்ன பேசினார் என்றால், இதோ உன் பெரிய தகப்பன் சல்லூமின் குமாரனாகிய அனாமேயேலின் என்கிறவன் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்லுவான் என்று உரைத்தார். கர்த்தர் அந்த காவல் சாலையின் முற்றத்திலே எரேமியாவோடு பேசின அதே விஷயத்தின்படி அடுத்த நாள் அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயில் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவல் சாலையின் முற்றத்தில் என்னிடத்திற்கு வந்து பென்யமீன் நாட்டு ஆனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும் சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன் என்று எரேமியா சொல்கிறார். முதலாவது கர்த்தர் பேசினார், இப்படி ஒருவன் வருவான், அது யார்? உன் பெரிய தகப்பன், ஒரு நிலத்தை குறித்து உன்னிடத்தால சொல்லுவான் என்று கர்த்தர் பேசுகிறார். அதே போல இன்னும் அவனுடைய பெரிய தகப்பனுடைய மகன் வருகிறான், வந்து அதே வார்த்தையை சொல்லுகிறான், அதை மீட்கும் அதிகாரம் உமக்கே உரியது, நீர்தான் அதை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நிலத்தை பற்றி எரேமியாவுக்கு சொல்லுகிறான். அப்படி சொல்லும்போது அது கர்த்தருடைய வார்த்தை என்று எரேமியா அறிந்து கொண்டான். பாருங்கள், கர்த்தர் உங்களோடு சில விஷயங்களை பேசலாம், அல்லது யாரோ ஒரு ஊழியக்காரர் உங்களோடு சில விஷயங்களை கர்த்தர் உனக்கு இதை செய்வார் என்று சொல்லலாம். ஆனால் அது கர்த்தர் தான் சொன்னாரா என்கிறதை நீங்கள் உறுதி செய்யும்படிக்கு இது போன்ற ஆவிக்குரிய சபையிலே நீங்கள் வந்து பலிபீடத்திலே கவனத்தை வைப்பீர்களானால், பலிபீடத்திலிருந்து அதே வார்த்தைகள் திரும்ப வெளிப்பட்டால் அவர்கள் சொன்ன வாக்குத்தத்தங்களோ தீர்க்க தரிசனங்களோ சரியாக நிறைவேறும். அது தேவனால் உண்டாயிற்று என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் சில விஷயங்கள் தேவனால் உண்டாகாது. மனுஷன் தன் மனதிலிருந்து உங்களுக்கு வாழ்த்தை சொல்லுவான், வாக்குத்தத்தம் சொல்லுவான், நன்மைகளை பேசுவான். இப்படி தமிழ்நாட்டில் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசிகளை, கிறிஸ்தவர்களை நோக பண்ண விருப்பமில்லாமல் அவர்களை பிரியப்படுத்துவதிலேயே கவனம் செலுத்தி அப்பொழுதுதான் அவர்களிடத்தில் நல்ல பேர் வாங்கலாம் என்று அவர்கள் ஆட்களை பிரியப்படுத்துவதிலே கவனம் செலுத்துவார்கள். ஆட்கள் பரிசுத்தப்படுவதோ, அவர்கள் ஒழுங்குக்குள் வருவதோ, அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவதோ, பரலோக பிரஜையாகவும் தேவ சபையின் அங்கத்தினராகவும் அவர்கள் மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மக்களை சும்மா அப்படியே பிரியப்படுத்தி வாழ்கிறவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்வார்கள். இவர்கள் ஆதாரமற்றவர்கள். இவர்கள் சொல்லும் தீர்க்க தரிசனங்களை நம்பி ஒருவரும் முன்னுக்கு வந்தது இல்லை. மேடையிலே அது அலங்காரமாக இருக்கும், ஆனால் நடைமுறையிலே வாழ்க்கையிலே அது அலங்காரமாக இருக்கவில்லை. மக்கள் படும் அவதி அந்தந்த பாஸ்டருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை போல இருக்கிற பாஸ்டருக்கு தான் மக்களுடைய அவதி நல்லா தெரியும். அவங்க கடினங்கள் கலக்கங்கள் தெரியும், வாழ்க்கை முறை தெரியும், ஹவு தே க்ரோ, என்ன மாதிரி விஷயங்களை தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் தெரியும். அதனால யாரோ அட்ரஸ் இல்லாதவங்க, அல்லது யாரோ அர்ப்பணிப்பு இல்லாதவங்க, அல்லது யாரோ பொறுப்பற்றவங்க, உங்கள் மேலே கவனம் இல்லாதவங்க, உங்கள் ஆத்மாவுக்கு மேலே உத்தரவாதம் இல்லாதவங்க, அவங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னாலும் நீங்கள் அதை முழுசும் நம்பிடக்கூடாது. நீங்கள் பேசாமல் சபையில் வந்து உட்காந்துடணும். அங்கே உங்கள் சபையிலேருந்து தேவன் பலிபீடத்திலிருந்து கொடுக்குற வார்த்தை, அப்போ தான் அது
நேற்று பேசினது கர்த்தரால் உண்டானது என்று அறிய இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். அதனால தான் சபையில் வந்தால் என்றைக்குமே நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா வசனம் கேட்பீங்க, ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷனும் உண்டாகும். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு நாள், உங்களை அவர் ஏற்றுக்கொண்ட நாள், உங்களை அங்கீகரிக்கிற நாள். நீங்கள் செய்கிறதெல்லாம் குறித்து நான் சந்தோஷப்படுறேன்னு கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கை எனக்கு திருப்தியாக இருக்குது, யூ ஆர் ஃபாலோயிங் மை ஃபுட் ஸ்டெப்ஸ், என்னுடைய அடிச்சூடுகளை நீ பின்பற்றுகிறாய் என்று இங்கே வந்திருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீர் ஊர் உலகத்தை பின்பற்ற நீ பிரியப்படுத்த நீ வாழவில்லை, நீ என்னை பிரியப்படுத்த வந்திருக்கிறாய் என்று உங்களை குறித்து கர்த்தர் பிரியமாய் சொல்லுகிறார். ஆகவே இப்படித்தான் எரேமியாவோடு வந்து ஒரு கர்த்தரும் பேசினார், அவனுடைய பெரிய தகப்பன் உன்னுடைய மகனும் வந்து பேசுகிறார். சேம் திங். எரேமியாவுக்கு தாய் இல்லை சொன்னேன், 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த அம்மா இறந்து போச்சு, தகப்பனை பற்றி தெரியலை. ஆனால் எரேமியாவுடைய பெரிய தகப்பனை பற்றி இங்கே வருது. அப்போது நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. எரேமியாவுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, அவன் ஒரு அனாதைன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு ஒரு பெரிய தகப்பன் இருந்திருக்காரு. அந்த பெரிய தகப்பன் கிட்டத்தில் எரேமியாவுக்கு சேர வேண்டிய ஒரு நிலம் இருந்திருக்கு, ஒரு போர்ஷன் ஆஃப் லேண்டு. உடனே கர்த்தர் சொல்கிறாரு, அவன் வந்து அவனே வருவான், வந்து அந்த நிலத்தை நீ வாங்கிக்கோ, அதை மீட்கும் அதிகாரம் உனக்கே உரியது என்று சொல்லுவான் என்று கர்த்தர் சொன்ன அதே மாதிரி அவன் அங்கிருந்து வந்தார். கர்த்தர் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவாருன்னா, இப்போ பெரியப்பா உள்ளத்திலையும் பெரியப்பா மகன் உள்ளத்திலையும் கர்த்தர் பேசி அவங்கள வர வைப்பார். முதலாவது கர்த்தர் உங்களோடு பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விஷயம் உங்களுக்கு விளங்குதா என்னமோ? நீங்கள் பெரியப்பாவை பற்றி கவலைப்பட தேவையில்லை, இயேசுவை பற்றி தான் கவலைப்படணும். நமக்கு எல்லாருக்கும் பெரியப்பா இயேசு ஒருவர் தான், கர்த்தருக்கு. அப்போது அவர் நமக்கு வாக்கு கொடுப்பார். நமக்கு இது உனக்கு பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தா இது நமக்கு எங்கேருந்து வருமோ அங்கேயும் போய் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், அடுத்த நாள் அந்த பெரியப்பாவுடைய மகன் புறப்பட்டு எரேமியாவுக்கு வந்தான். வந்து இந்த நிலத்தை நீங்கள் வாங்கிக்கோ. அப்போ எரேமியாவுக்கு நிலம் இருக்குன்னு அர்த்தம், அதை அவன் மீட்டு எடுக்கணும், அவ்வளோதான். he has to claim and take it, அவ்வளோதான். மற்றபடி அவனுக்கு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல் உடனே கர்த்தர் வார்த்தை தான் என்று அறிந்த உடனே எரேமியா போய் அந்த நிலத்தை முடிப்பதற்கு போகிறான். இனி 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகையால் என் பெரிய மகனாகிய அனாமேயேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். சொல்கிறது எரேமியா. அவனுக்கு 17 சேக்கல் வெள்ளியை நிறுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், எரேமியாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவன் அழுகிறான், ஜெபம் பண்ணுறான், அவன் ஒன்றும் இல்லாதவன் நினைக்காதீங்க. அவனுக்கு பணம் இருந்திருக்கு, அது ரொம்ப சிறப்பு. அப்போ இப்படி ஒரு எரேமியாவுக்கு தேவன் இப்படி பணங்களும் அவனுக்கு ஏற்கனவே, ஏன்னா 17 சேக்கல் வெள்ளிங்கிற ஒரு பெரிய அமௌண்ட். அதை அவன் கொடுத்த நிலத்தை மீட்டு எடுக்க போகணும். அப்போ இது வெள்ளி அவன் கடன் வாங்க போகலை, கர்த்தர் அவன் கையை ஆசீர்வதிச்சார். ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அதனால் இவனுக்கு கொடுத்தார். இவன் போய் அது பணத்தை கட்டுறான். பாருங்கள், நிறுத்து கொடுத்த பிறகு 11ஆம் வசனத்தில் இருக்குது, நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து. அப்போ பாருங்கள் அவன் என்னெல்லாம் நடந்ததுன்னு பாரு. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பத்திரத்திலே எரேமியா இந்த பத்திரம் ப்ரிப்பேர் பண்ணி வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்கிறார்? 10ஆம் வசனம், நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் அப்புறம் முத்திரையையும் போட்டு அப்புறம் சாட்சிகளை வைத்து அப்புறம் வெள்ளியை திராசிலே நிறுத்து கொடுத்த பின்பு அப்புறம் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரையிடப்பட்ட கிரய பத்திரம், பிறகு திறந்திருக்கிற பிரதி பத்திரம், a copy of the document. ஸோ இது நம்ம லைஃப்பில் இருக்க வேண்டிய விஷயந்தான் நான் பேசுகிறேன், நம்ம லைஃப்பை தான் நான் பேசுகிறேன். பட் பைபிள் இருக்கிறது என்னவோ அதை அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவன் பத்திரத்திலே கையெழுப்போமிட்டான். இப்போ நம்மகிட்டையும் கர்த்தர் ஒரு பத்திரத்தை நீட்டுவார். உனக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை நீட்டுவார். உனக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள், பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தாவின் அபிஷேகம், கிருபாவரங்கள், பரலோகம், சரியா, ஜெபிக்கிற உரிமை,
பிசாசு துரத்துற உரிமை, நோய்களை குணமாக்க உரிமை, இது அவ்வளவு அடங்கிய ஒரு பத்திரம் அவர் நம்மகிட்ட கொடுப்பார். கையெழுத்து போட வேண்டியது நம்முடைய வேலை. நீங்கள் கையெழுத்து போட்டிங்களா? இன்றைக்கு காலையில் கர்த்தர் விரும்புகிறது நீங்கள் உங்களுக்கு முன்னால் வரக்கூடிய பத்திரத்திலே கையொப்பமிடணும். கையெழுத்து போட்டு தான் அவரை பின்பற்றணும். கையெழுத்து போடாமல் நீங்கள் வெறும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சும்மா இருந்தால் அது வெறும் மதம், ரிலிஜன். கிறிஸ்தவ மதத்தில் இருப்பீங்க, பரலோகம் வரமாட்டீங்க. கோயிலுக்கு போவீங்க, பரலோகத்துக்கு வரமாட்டீங்க. இங்கே கையெழுத்து போடணும், பத்திரத்தில் கையெழுத்து போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அந்த பத்திரத்தை மீட்டெடுத்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். நமக்கு பெரியப்பா அல்லது நமக்கு எஜமானன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர் இயேசு, அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே பத்திரத்தை மீட்டெடுத்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடணும். உங்கள் லைஃபுக்குரிய பத்திரத்தை நீங்கள் கையெழுத்து போடணும். நான் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுவேன், நான் பின்வாங்கி போக மாட்டேன், நான் இயேசுவை அல்லாமல் வேறு எதையும் வணங்க மாட்டேன். கையெழுத்து போட்டிங்களா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான் சைன் பண்ணிங்களா? நான் இயேசு கிறிஸ்து காட்டுகிற சத்திய வழியிலேயே நடப்பேன். என் ஊர் மக்களோ சொந்த பந்தமோ காட்டுகிற முறைமைகளின்படி நடக்க மாட்டேன். இந்திய முறைமையின்படி அல்ல, வேத முறைமையின்படி நான் நடப்பேன். கைது போட்டிங்களா? இன்றைக்கும் இயேசுவானவர் கையெழுத்து கேட்குறார். பேதுருவை பார்த்தார் கடற்கரையில், என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன் அப்படின்னார். உடனே அவன் பின்பற்றி போனான். என்ன அர்த்தம்னா அங்கனே சைன் வாங்கிட்டார்னு அர்த்தம். பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்த போது, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா, போகிறதா இருந்தால் பத்திரத்தை கிழிச்சு போட்டு தான் நீங்கள் போகணும். ஏற்கனவே யூ ஹேவ் சைன்டு த டாக்குமெண்ட். உடனே பேதுரு சொன்னான், எங்கே போவோம், யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்றான். அதாவது நான் ஏற்கனவே சைன் பண்ணிட்டேன், இனி நான் எங்கே போவேன்? இயேசுவே, உம்முடைய பிள்ளையாய் சைன் பண்ணிட்டேன், உம்முடைய மனவாட்டியாக சைன் பண்ணிட்டேன், உம்முடைய ஊழியக்காரனாக சைன் பண்ணிட்டேன், உம்மையே பின்பற்றும்படி சைன் பண்ணிட்டேன். ஐ ஹவ் சைன்டு இன் த டாக்குமெண்ட், ஹெவன்லி டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிட்டேன். நான் இங்கேயோ போவேன், யாரிடத்தில் போவோம் என்று பேதுரு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் கர்த்தர் நின்று சைன் பண்ணியான்னு கேட்குறார். நீ இங்கேயும் அங்கேயுமா வாழ முடியாது. இயேசுன் பின்னால் போக ஒரே வழிதான். நீ 2 வழியில் நடக்க முடியாது. நீ இயேசுவின் வழியில் நடக்கணுமானா கையெழுத்திட்டு முழு இருதயத்தோடு கையெழுத்து போடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்படித்தான் நம்ம எல்லாரும் கையெழுத்து போட்டு இயேசுனுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நம்ம இயேசுவின் மேல் விசுவாசித்த விசுவாசமும் நம்முடைய அர்ப்பணிப்பும் கையெழுத்தாகவே மாறிவிடுகிறது. நான் பல ஆண்டு 1969 வருடம் 68 ஞானஸ்நானம் எடுத்தேன், ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் 69 தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அது 68 டிசம்பர் 25 ரட்சிக்கப்பட்டது. 69ஆம் ஆண்டு தான் அப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். 1969 கையெழுத்திட்டேன், இயேசுவை பின்பற்றுவேன். எனக்கு ஊரும் வேண்டாம், உலகமும் வேண்டாம், சொந்தம் வேண்டாம், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், பாவம் வேண்டாம், லோகம் வேண்டாம். நான் அப்படி தான் பாட்டெல்லாம் பாடுவேன். பாவம் வேண்டாம், லோகம் வேண்டாம், இயேசு எனக்கு போதும், இயேசு போதுமே என்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும், மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும், பாவமே வேண்டாம், இயேசு போதும், இந்த லோகமே வேண்டாம், இயேசு போதும். அந்த அளவுக்கு கையெழுத்து போட்டேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கையெழுத்து இன்னைக்கு வரைக்கும் பிதாவுக்கு முன்பாக இருக்குது. அல்லேலூயா. அந்த கையெழுத்து போட்டவங்க தான் அங்கே பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும். தூதர்கள் வாளியில் நின்று கையெழுத்து இருக்கான்னு பார்ப்பாங்க. நண்பர்களே, இயேசுவுக்கு ஹேட் யூ சைன்டு ஃபார் ஜீசஸ்? இயேசுவுக்காக கையெழுத்து போட்டிங்களா? சிலர் பிசாசுக்கு கையெழுத்து போட்டு பிசாசு அவனை கொலைகாரனாக்கி, குடிகாரனாக்கி, பாவியாக்கி, அவனை கேவலமாக்கி, அவனை கோமாளியாக்கி, கடைசியில் அவனை சிறைச்சாலையில் சாக வைக்குது. பிசாசானவனுக்கு கையெழுத்து போடாதீங்க, இயேசுவுக்கு கையெழுத்து போடுங்க. ஹல்லேலூயா. சைன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், எழுதி கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பாட்டில் கூட ஒரு சகோதரர் எழுதினார், நான் நம்முடைய பிள்ளைங்கிறத நான் எழுதி கொடுக்குறேன், நான் நம்முடைய மகன்தான், இனிமேல் நான் பாவத்துக்கு போக மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், இனிமேல் நான் பாவ வழியில் நடக்க மாட்டேன், நான் சைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வாசிக்கிறது 10ஆம் வசனம். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் அப்புறம் முத்திரையையும் போட்டு சீல் பண்ணணும். பொதுவாக ஏன் சீல் பண்ணுவாங்க?
நீங்கள் ஒரு பத்திரம் முடிக்கிறீங்க, சீல் பண்ணுறீங்க. யார் சீல் பண்ணுவா? நம்ம சீல் பண்ண மாட்டோம். அந்த அரசாங்க முத்திரை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட்டை எழுதுறதே முத்திரை பத்திரத்தில் தான் எழுதுவாங்க. பிறகு அவங்க அரசாங்க முத்திரையை போடுவாங்க. அந்த அரசாங்கத்தில், அந்த நாட்டில், அந்த அரசாங்கத்துக்கு கீழே நீங்கள் ஒரு பெரிய நிலத்தை நீங்கள் முடிவு செய்கிறீங்க. அப்போ நீங்கள் முத்திரை போடணும். இப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு உரியவங்கன்னு முத்திரை நம்ம கையெழுத்து போட்டாச்சு, அவரை ஃபாலோ பண்ணுவேன்னு. இப்போ அவர் அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? சரி, நீ கையெழுத்து போட்ட, அவர் கையெழுத்து போடணும்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா சீலே போடுறார், முத்திரையே போடுறார். அவர் போடுறது நம்ம தமிழ்நாட்டு முத்திரை இல்லை, தமிழ்நாட்டு சீல் போடுறதில்லை, அல்லது இந்திய தேசத்தின் சீல் போடுறதில்லை, பரலோக ராஜ்யத்தின் சீலை போடுறார். அதனால தான் நமக்கு பரலோக எண்ணம் வருது, பரலோக சிந்தை வருது, பரலோக பிள்ளைகளாக வாழ்கிறோம். இந்த பூமியில் இருந்தாலும் பரலோக பிரஜைகளாக நம்ம வாழ்கிறோம். பரலோகத்தில் இருந்து நமக்கு சாட்சி வருது, நல்ல பேர் வருது. நமக்கு வேண்டிய நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்குது. நம்ம ஜெபிக்கும் பொழுதும் நம்ம கண்களை பூமிக்கு பார்க்க மாட்டோம், பரமபிதாவேன்னு அங்கே பார்க்குறோம். ஏன்னா நமக்கு அத்தனையும் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அசையாத நகரம் பரலோகத்தில், சகல சுதந்திரமும், வாடாத சுதந்திரம், அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த சுதந்திரமாகிய கிரயத்தை நீங்கள் செலுத்தணும். அவன் 17 சேக்கல் வெள்ளியை நெருத்து கொடுத்தான். நம்ம அப்படி கூட கொடுக்க தேவையில்லாமல் இயேசு ஆக்கியிருக்கார். அவன் எரேமியா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தான். அவன் 17 சேக்கல் வெள்ளியை நிறுத்து கொடுத்து அவன் நிலத்தை அவன் மீட்டு எடுத்துக்கான். அவன் நிலத்தை அவன் உரிமையை மீட்கவே அவன் அவ்வளோ பணம் செலவழிக்க வேண்டியதாயிட்டு. நம்ம அது கூட செலவழிக்க தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் வெள்ளினாலும் பொன்னினாலும் நம்ம மீட்டு கொள்ளவில்லை, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்ம மீட்டு கொண்டார். அதனால் வெள்ளியும் பேச முடியாது, பொன்னும் பேச முடியாது, இயேசுவின் ரத்தம் பேசும். அல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிகமான நன்மைகளை நமக்காக பேசுகிற இயேசுவினுடைய ரத்தம் நமக்காக ஒரு முத்திரை போல இருக்குது. இயேசுவின் ரத்தத்தின் முத்திரை நம்ம நெற்றியிலே, நம்ம இருதயத்திலே, நம்ம பிள்ளைகளுடைய நெற்றியிலே, பிள்ளைகளுடைய இருதயத்திலே போடப்பட்டிருக்கிறது. முத்திரை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். முத்திரை பெற்ற சுத்தர்கள் பாடி மகிழ்ந்து பரலோகத்துக்கு செல்வார்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு போடுகிற முத்திரை பரிசுத்தாவின் மூலமாக போடப்படுகிற முத்திரை. ஸோ நம்ம கையெழுத்து போட்டோம், அவர் முத்திரை போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரை உனக்கு போடப்பட்டது. நீ நீதிமான் என்கிற முத்திரை உனக்கு போடப்பட்டது. நீ கிருபை பெற்றவள் என்கிற முத்திரை உனக்கு போடப்பட்டது. நீ வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி என்கிற முத்திரை உனக்கு போடப்பட்டது. நீ பரிசுத்த சபையின் அங்கத்தினர் என்கிற முத்திரையை உனக்கு போட்டிருக்கிறார். இனி சுகவாழ்வுக்குரியவன் என்கிற முத்திரை உனக்கு போட்டிருக்கிறது. இனி ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற முத்திரை உனக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையை தாண்டி வேறு எதுவும் உனக்கு நடக்காது. அல்லேலூயா. ஏன்னா அவர் போட்ட முத்திரை, நீ சுதந்திரவாளி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வெற்றி சிறக்கிறவன், நீ ஜெயித்து வருகிறவன், நீ நிறைய படிக்கிறவன், நீ நிறைய சம்பாதிக்கிறவன், உலகத்தை ஆளுகிறவன், எல்லாத்தையும் ஆண்டு கொள்வாயாக என்கிறதான நிலைமையிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் முத்திரை போட்டிருக்கிறார். என் மேல் இருக்கிற முத்திரை, உங்கள் மேல் இருக்கிற முத்திரை அடுத்தவர்கள் பார்க்க முடியாது, ஆனால் பிசாசு மட்டும் பார்க்க முடியும். அந்த முத்திரையை கண்டு பிசாசு விலகுவான். ஹல்லேலூயா. அந்த முத்திரையை கண்டு தீங்கானவர்கள் உன்னிடத்தில் வரமாட்டார்கள். கிண்டல் பண்ணுறவங்க, பரியாசம் பண்ணுறவங்க, அழுக்காக பேசுகிறவங்க, அநாகரிகமாக பேசுகிறவங்கள அவங்க கிட்ட வராமல் இருப்பதற்கு அந்த முத்திரை அப்படி ஜெகஜோதியாக நீக்கும். ஹல்லேலூயா. உண்மையில் முத்திரை போடப்பட்ட பரிசுத்தவான்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் முத்திரை போடப்பட்டவர்கள். நீ வாசியுங்கள், பத்திரத்துக்கு கையெழுத்தையும் முத்திரையையும் அதுக்கப்புறம் சாட்சிகளையும் வைத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா? நீங்கள் ஒரு நிலத்தை முடிக்கணும்னாலுமே இதே வழக்கம்தான். நீங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாது, ஆவியானவர் முத்திரையும் போட்டாச்சு, இனி சாட்சிகள் வேணும். மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே சாட்சி வேணும். எனக்கும் சாட்சிகள் வேணும். நான் உண்மையிலே கையெழுத்து போட்டேன்னா சாட்சி வேணும். நான் உண்மையிலே முத்திரை பெற்றவனா சாட்சி வேணும். நான் உண்மையிலே பரிசுத்தவானா சாட்சிகள் வேணும்.
நான் உண்மையான சத்தியத்தில் நடக்கிறேன்னா சாட்சிகள் வேணும். ஆனால் அங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் சரி உலகம் முழுவதும் நிறைய பேர் சாட்சி இல்லாமல் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு சாட்சி சொல்ல யாருமே இல்லை. they don't earn testimonies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ என்னை பொறுத்தளவில் பல விசுவாசிகள் உலகம் முழுவதும் இருக்கிறவங்க என்னை குறித்து சாட்சி கொடுக்கும்படி சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ தேவனுடைய பிள்ளைன்னு சாட்சி கொடுக்கணும். நிறைய சாட்சிகள் வேணும். இந்த சாட்சிகள் எங்கே கிடைக்கும்? நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா, ஒரு சபையில் உண்மையாக இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த சபையாரே உங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க. நீ இயேசுடைய மகன், அவன் இயேசுடைய மகள், இவன் நீதிமான், கர்த்தருக்கு பிரியமானவன், இவன் கையெழுத்து போட்டு இயேசுவை பின்பற்றுகிறவன், இவன் பரலோக முத்திரை பெற்று இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லி உன்னை குறித்து 10 பேர் 4 பேர் சாட்சி கொடுக்கணும். யாருமே சாட்சி. இப்போது எடுத்துக்கொள்வோமே, ஒரு நிலத்தை வாங்கினா கூட, ஒரு 5 ஏக்கர் இடத்த நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்க, கொஞ்சம் பணத்தை கொண்டு கொடுக்குறவங்களுக்கு சாட்சிகள் வேணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, சாட்சியே இல்லாமல் தனியாக நின்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. நீ எப்படி இந்த நிலத்தை வாங்கின, எங்கேருந்து பணம் வந்தது, எப்படி, அதுக்குன்னு சில பரியாசக்காரங்க இருப்பாங்க. உங்களை துக்கப்படுத்துகிறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க உங்கள் சொந்தக்காரங்க நடுவிலேயே இருப்பாங்க. நீங்கள் எவரை ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நம்பினீங்களோ அவங்களுக்கு அது கிடைக்காதனால அவங்க உங்களை ரொம்ப துக்கப்படுத்துவாங்க, விசனப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க. அதனால தான் சாட்சி வேணும். ஒரு 10 சாட்சி இருந்தாலும் நிந்திக்கும், வாய் மூடிட்டு போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவிடத்தில் நல்ல உண்மையாக இருந்த பேதுரு, யோவான் ரொம்ப உண்மையாக இருந்தாங்க பாருங்கள். எல்லாம் கையெழுத்து போட்டு ஃபாலோ பண்ணவங்க இல்லை, முத்திரை வாங்கி ஃபாலோ பண்ணவங்க இல்லையா இயேசுவை. அவங்கள மற்றவங்க யூதர்கள் கொடுமைப்படுத்த பார்த்தாங்க. அப்பொழுது பேதுருவையும் யோவானையும் அவங்க பேசுகிற பேச்சை கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, இவங்க பேதைகளாக இருந்தால், படிப்பறிவு இல்லாதவங்க, அப்படி இருந்தும் இவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்கன்னா இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க என்று எல்லாரும் அறிந்து கொண்டு சாட்சி கொடுத்தாங்க. ஆமாம், நீங்கள் இயேசுவோடு இருந்த பிள்ளை, நீ இயேசுண்ட பிள்ளைங்கிறத உன் பேச்சு வெளிப்படுத்தும். நீ பேசுகிற முறை, நீ நடக்கிற முறை, நீ மற்றவர்களோடு பழகிற முறையில் ஒரு 10 பேர் 20 பேர் உனக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு இருக்கணும். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் நல்லவன், ஆனால் சாட்சி கொடுக்க யாருமே இல்லை, அப்படி சொல்லாதீங்க. ஒரு 10 சாட்சியோடு வரணும். அவங்க சொந்தக்காரங்களை போய் சந்திங்க. கொஞ்சம் அவங்க ஆரம்பத்தில் பரியாசம் பண்ணுவாங்க, தாங்கணும். பரியாசம் யாரும் பண்ணால் தாங்க முடியலன்னு விட்டுறக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. உங்கள்கிட்ட பணம் இல்லாட்ட பரியாசம் பண்ணுவாங்க, உடம்புல சுகம் இல்லாமல் போச்சா பரியாசம் பண்ணுவாங்க, உங்களை ரொம்ப அவமதிப்பாக பேசுவாங்க. சரியா? அப்போ நீங்கள் அதெல்லாம் தாங்கணும். இயேசுனாலே தாங்குகிறவர்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசுவை நம்புனா தாங்குவோம். எவ்வளோ தாங்குவோம்? நாங்களாம் எவ்வளோ தாங்கியிருப்போம், நிந்தை எவ்வளோ தாங்கியிருப்போம், பரியாசங்களை எவ்வளோ எங்கள் முதுகுக்கு பின்னால் அவங்க எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. எங்கிட்ட ஷோ காட்டிட்டு பின்னால் போய் என்ன மாதிரி பேசுனாங்க. அது அவ்வளவு தாங்கிறதுக்கான இதயம் கொடுத்தாரு பாருங்க. அந்த இயேசு தான் நல்லவர். அல்லேலூயா. இயேசுனால தான் தாங்கினோம். நாங்கள் எவ்வளவும் மன்னிப்போம். தலையில் கொட்டினாலும் குனிவோம். இயேசுவாக எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுற வரைக்கும் குனிறானேன்னு கொட்டாதீங்க, நிமிர்ந்துருவான் ஒரு நாள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் தாங்கணும். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானோட வார்த்தை, மகளே உன்னை தாங்க முடியாமல் கஷ்டப்படுறிய, ஏன்? உன் கணவர் எதுவும் சொன்னால் தாங்க மாட்டேங்கிற, உன் பிள்ளைகள் எதுவும் சொன்னால் தாங்க மாட்டேங்கிற, ஊரார் எதுவும் சொன்னால் தாங்க மாட்டேங்க. அப்படி இருக்கக்கூடாது. எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. எனக்கு பிடித்த பாட்டு, எதையும் தாங்கும் ஒரு இதயம் தாரும், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு இதயம் வேணும். இயேசுவை நம்பியாச்சா இதயம் கல்லாயிரணும். அல்லேலூயா. தாங்குவேன், என்னத்தை சொல்லு, நான் தாங்குவேன். இயேசுவை என்னெல்லாமோ சொன்னாங்க, அவர் அப்படியே தாங்கினார். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவிலிருந்து இறங்கி வா, அப்போ நம்புகிறோம்னாங்க. அப்போ கூட அவர் இருதயத்தை கல்லாக்கி இயேசுவை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. சின்ன விஷயங்களையும் தாங்க முடியாமல் வீட்டில் துக்கப்பட்டு ஓரமாக சாப்பிடாமல் உட்காந்துக்கிட்டு, எனக்கு தெரியல, யாரோ அப்படி இருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் பேசுகிறார். நீ உன் புருஷன்கிட்ட துக்கப்படக்கூடாது. உன் ஒய்ஃப் சொல்கிறத எனக்கு தாங்க முடியாமல் நீ அவதிப்படக்கூடாது. உனக்கு ஏன் கோவம் வருது? தாங்க முடியாதனால தான் கோவம் வருது. அவள் என்ன இப்படி சொல்கிறது? இன்னும் கோவம் வருது. ஏன் கோவம் வருது? உன்னால் தாங்க முடியல. தாங்குற சக்தி நமக்கு இருந்தால் கோவமே பட மாட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கோவம் வராது, பரவாயில்லன்ட்டு போயிட்டே இருப்போம். ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நம்ம தாங்கலாம் சார். எவ்வளோ தாங்குகிறோமோ அவ்வளோத்துக்கும் ஒரு பரிசு கர்த்தர் வச்சுருக்கிறார். நீங்கள் தாங்குறவங்களாக இருக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பேசணுமானா யார்கிட்ட பேசுகிறீங்களோ
அவங்களும் தாங்கும் சக்தி உடையவங்களான்னு யோசித்து பேசுங்க. சில தாங்கும் சக்தி இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவன் துவண்டு போயிடுவான், வருத்தப்பட்டு போயிடுவான், அவனை இடற பண்ணிடுவீங்க, அவன் மனத்தாங்கல் அடைஞ்சிருவான், அப்புறம் குற்றம் உங்கள் மேலே தான் சுமரும். அதனால் அவன் தாங்குவானா, அவள் தாங்குவாளா, நான் இப்படி சொன்ன அவன் தாங்குவானான்னு செக் பண்ணணும். உங்கள் மனைவி தாங்குவாளான்னு தெரியாமல் நீ எப்படி புருஷனாக இருக்க முடியும்? அவள் தாங்குவாளா, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, அவள் தாங்க மாட்டா அப்படின்னு அறிஞ்சிருக்கணும். என் கணவருக்கு இதுக்கு மேலே பேசுனா தாங்க மாட்டாருன்னு லெவல் தெரிந்திருக்கணும். ஒரு லெவலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது என்னவோ நீ பரிசுத்தவாட்டி என்பதற்கு உன் கணவன் தான் சாட்சி, நீ பரிசுத்தவான் என்பதற்கு உன் மனைவி பிள்ளைகள் சாட்சி. சாட்சிகளை ஏற்படுத்தணும். அதெல்லாமல் நீங்கள் உண்மையிலே கையெழுத்து போட்டு முத்திரை பெற்று வந்த விசுவாசிகளா என்கிறதற்கு ஊழியக்காரர்கள் பலத்த சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு பலத்த சாட்சி. வேறையா ஒரு பாஸ்டர் வந்து சாட்சி சொன்ன உங்களை பற்றி 1000 பேர் 10,000 பேர் சொன்ன மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், உங்கள் கல்யாண வீட்டில் வந்து உங்களை பற்றி 2 வார்த்தை நல்லது சொன்னாலும் 2000 வார்த்தை சொன்ன மாதிரி. வேறு எவருக்கும் தகுதியே கிடையாது உங்களை பற்றி சாட்சி சொல்ல. நாங்கள் உங்களோடய வாழ்கிறோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம், உங்களுடைய மகளாக நாங்கள் வாழுகிறோம், உங்களை நாங்கள் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு தாய் தகப்பனாக வாழ்கிறோம். அப்போ எங்களுக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. நாங்கள் தான் பலமான சாட்சி உங்களுக்கு. அதான் சொல்லுவேன், நீ யாருங்கிறது உன் பாஸ்டர்கிட்ட கேட்டால் தெரியும். அதனால் கேட்பேன், ஷோ மீ யுவர் பாஸ்டர், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். நீ உன் பாஸ்டரை காட்டு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உன் பாஸ்டர் வழியாக தான் உண்மையான சாட்சி வரும். ஊரே உன்னை ஓஹோன்னு புகழலாம், ஆனால் உன் பாஸ்டர்கிட்ட கேட்கணும். நோ நோ நோ, ஊரே புகழுது, ஆனாலும் உன் பாஸ்டர் உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க என்று நான் கேட்பேன். பாஸ்டர் சொல்லிவிட்டா அதுக்கு மேலே மறு பேச்சே இல்லை. இதுதாங்க உண்மை. நிறைய பேர் இன்றைக்கி தவறாக ஊழியம் செய்கிறாங்க, தவறாக பேசுகிறாங்க. அவங்க சபையில் இருந்ததும் இல்லை, சபைகளை கட்டி எழுப்புனதும் இல்லை, சபையில் ஒரு பயணியர் மினிஸ்டராக அல்லது பயணியர் பாஸ்டராக இருந்ததும் இல்லை. அவங்க சபையினுடைய அந்தஸ்து தெரியாது, சபையில் இருக்க கஷ்டம் தெரியாது, சபையினுடைய அஸ்திபாரம் தெரியாது, சபையின் 7 உபதேசம் தெரியாது, சபையினுடைய ஒருமைப்பாட்டை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சபை மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்டவங்க சபையை குறித்து குறைவாகவோ தவறாகவோ பேசினால் அவங்க மேலே பழி போய் சேரும். அது தவறு. அப்படிப்பட்டவங்க நிறைய தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் உண்மையான சபை சாட்சிகளை நம்பி இருக்குது. நண்பர்களே, சாட்சிகள் எனக்கும் வேணும். நான் நீதிமானாங்கிறதுக்கு நான் சாட்சி சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்னை குறித்து சாட்சி சொல்ல சுற்றி நிறைய பேர் இருக்கணும். நீ நீதிமான் என்று நீ மட்டும் உன்னை குறித்து சாட்சி சொல்லவும். எனக்கு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு யாருமே சாட்சி சொல்ல வேண்டாம், கர்த்தர் எனக்கு சாட்சி. அப்படி சொல்லாதீங்க. பூமியில் இருக்கிற பரியந்தம் உங்களை பற்றி ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் சாட்சி சொல்லணும். அவங்க உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்க உங்கள் மூலமாக ஞானஸ்நானம், நீங்கள் பெற்ற ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் உங்களை பற்றி நல்ல சாட்சி கொடுக்கும். ரோட்டில் போகிறவெல்லாம் சொல்லதை நம்பாதீங்க. நீங்கள் பெற்ற ஆவிக்குரிய பிள்ளைகள் இப்போ அதுதாங்க சாட்சி. அப்போது இந்த சாட்சிகள் உங்களுக்கு கட்டாயம் வேணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், நிலபலன்களை தரப்போகிறார். நீங்கள் சில கிரய பத்திரங்களை முடிக்க போகிறீங்க, கையெழுத்து போடணும், நீங்கள் முத்திரையை வாங்கணும். அது எந்த சட்டத்தின்படின்னு பாருங்கள். 11ஆம் வசனத்தில், நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் பிரதி பத்திரத்தையும் எடுத்து. அப்போது சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட பத்திரங்கள், கிரய பத்திரம். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கிரய பத்திரத்தை அவர் கொடுக்க போகிறார். நீ தான் கிரயம் பண்ணி நீ என்ன கிரயம் செலுத்துவன்னு கேட்குறார். அவன் 17 சேக்கல் வெள்ளியை கொடுத்து வாங்கினான் அந்த நிலத்தை. அவனுக்குரிய நிலம், அவன் ஒருத்தனுக்கு தான் மீட்க முடியும். அதுக்கே 17 சேக்கல் வெள்ளியை கொடுத்து அதை மீட்டுக்கொள்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்னத்தை கொடுத்து மீட்டுக்கொள்ளப் போகிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு கையெழுத்து போடுறதோட முடிகிறதல்ல. நீ கொஞ்சம் கர்த்தரை பின்பற்ற அர்ப்பணிக்கணும், உண்மையாக இருக்கணும். நீ இயேசுக்காக சிலுவை சுமக்கணும். இயேசு சொன்னார், ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன். அந்த சிலுவை சுமக்கிறது கரையமாக மாறும். நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது கரையமாக மாறும். நீங்கள் செலுத்துகிற கரையமாகும். என்னத்தை செலுத்துவோம்? சொல்கிறாரு, தாவீது சொல்கிறார், நீ கர்த்தர் இவ்வளோ நல்லவர், நாங்கள் என்னத்தை செலுத்துவோம்?
அவர் ரொம்ப நல்லவரான். என்னத்தை செலுத்தும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வோம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆராதனையும் பாடலும் துதிகளும் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் கிரயமாக மாறிக்கொண்டே வருகிறது. நீங்கள் கிரயம் செலுத்துறீங்க, இது போதாதுன்னு சொல்லி நீங்கள் காணிக்கைகளை செலுத்துறீங்க, தசமபாகங்களை செலுத்துறீங்க, இதெல்லாம் நம்ம கிரயமாக பார்ப்பார். மேலும் உங்கள் நேரத்தை எடுக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய வீட்டுக்கு வர்றீங்க, அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்குறீங்க, அவருடைய வீட்டில் டைம் எடுக்கிறீங்க. வாட் எவர் யூ டேக் டைம் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட், அதுதான் நீங்கள் செலுத்துகிற கிரயமாக மாறுகிறது. நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரும் கிரயமாக மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஒவ்வொரு செய்தி நமக்குள்ளே வருது. உங்கள் சார்பில் நாங்கள் நல்ல பிரசங்கங்களை எடுத்து கிரயம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். we are paying for you. hallelujah. நீங்கள் நினைக்கலாம் you are paying for us என்று. அல்ல, எங்களுக்காக நீங்கள் பே பண்ணாலும் உங்கள் ஒருவருக்காக நாங்கள் திறப்பில் நின்று உங்களுக்காக கிரயம் செலுத்தி கொண்டிருப்போம். அதனால் உபவாச நாட்களை நாங்கள் வழிவகுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை எங்கிருந்து யார் கேட்டாலும் உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் இந்த வருடத்து நல்ல செய்தி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்குரிய இடத்தை மீட்பீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களை மீட்டெடுப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் ஒவ்வொரு சார்பிலும் ஒரு இடம் இருக்கிறது. இங்கேயும் ஒரு இடம், பரலோகத்திலையும் ஒரு இடம். அதை நீங்கள் மீட்டெடுக்கிறதுக்கு ஆயத்தமாகுங்கள். நீ அல்லாமல் வேறு யாரும் மீட்டெடுக்க முடியாது. உன் நிலத்தை அல்லது உன் ஆசீர்வாதத்தை மீட்டெடுக்க சின்ன பிரசங்கிமார்களும் வரமாட்டாங்க, பெரிய பிரசங்கிமார்களும் வரமாட்டாங்க. பிரசங்கிமார்கள் மீட்டெடுக்க தெரியாது, அவர்கள் மீட்டெடுக்க உரிமை யாரும் கொடுக்கல அவங்களுக்கு. நண்பர்களே, உனக்காக தாய் போல தந்தை போல சுதந்திரவாளியாக இருக்கிற ஒரு மேய்ப்பன், மீட்டெடுக்கும் சக்தி வாய்ந்தவன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த உரிமை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எந்த பிரசங்கியாட்டையும் போய் எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவே தேவையில்லை. உனக்கு இருக்கிற விசுவாசத்தில் நீங்கள் மீட்டெடுக்கலாம் உங்களுடைய நிலங்களை, உங்களுடைய உரிமைகளை, உங்களுடைய வாக்குத்தத்தங்களை, உங்களுடைய சரீர சுகத்தை. இதை இன்றைக்கு கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறார். நீ கையெழுத்து போடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முத்திரை வைக்கிறேன், சாட்சிகளை நான் ஏற்ற விலையில் ஏராளமாக தருவேன் என்று சொல்லி விடுறார். நீ ஒரு ஒரிஜினல் பத்திரத்தையும் வச்சுக்கோ, கிரைய பத்திரத்தில் ஒரு காப்பியையும் எடுத்துரு, ரெண்டையும் வை சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றே. அருமையானவர்களே, அதை முத்திரை போடப்பட்ட கிரையப்பத்திரமும் திறந்த இருக்கிற ஒரு பிரதி பத்திரம், இந்த காப்பி, இது ரெண்டையும் ஆண்டு சொன்னார். ரெண்டையும் எடுத்து ஒரு மண் பாண்டத்தில் போட்டு அநேக நாள் அது பாதுகாக்கப்படும்படி வை. நல்லா சொல்கிறத நல்லா கவனிங்க. அந்த ஒரிஜினல் பத்திரத்தையும் நீ எடுக்க தேவையில்லை, அந்த காப்பி டூப்ளிகேட் பத்திரத்தையும் நீ எடுக்க தேவையில்லை. ரெண்டையும் ஒரு மண்பாண்டத்தில் போட்டு அநேக நாள் வை. அநேக நாள்னால் நான் என்ன கருத்து கொள்கிறேன், 18ஆம் வசனத்தில் இருக்குது, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவர். அப்போ அந்த மண்பாண்டத்திலே அந்த பத்திரங்களை நீ எவ்வளோ நாள் வைக்கலாம்? 1000 தலைமுறைக்கு அந்த பத்திரங்கள் பத்திரமாக இருக்கும். அந்த பத்திரத்தின்படி உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரங்கள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி உன் ஜபம் 1000 தலைமுறை வரைக்கும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க போது. அவ்வளோத்தையும் நீ அங்கே பத்திரத்தை பத்திரமாக வைன்னு ஏன் சொல்லணும்? சில பேர் பத்திரங்களை தூக்கிட்டு வக்கீல்கிட்ட அலையிறது, கோர்ட்டுக்கு அலையிறது, இதை வச்சு கடனை வாங்கிறது. பத்திரத்தை தூக்கிட்டு அலையவே தேவையில்லை. உனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் சப்ளை பண்ணுவார். உனக்கு வழக்கே கிடையாது. ஆண்டவர் வழக்கில்லாத நிலத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இது எந்த நேரத்தில் இந்த நிலத்தை வாங்குற சொன்னார்னா, பாபிலோனியர்கள் முற்றுகை போட்டாச்சு, எரேமியா தீர்க்கதரிசி அடைப்பட்டிருக்கிறான். இதே சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குன்னு வைங்க. பாஸ்டர், எனக்கு நிறைய முற்றுகை இருக்குது, நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை அடைச்சி போட்டதே பிசாசு அல்ல, என்னை அடைச்சி போட்டது என் சந்தேகங்கள், என்னுடைய அன்பிலீஃப், மை அன்பிலீஃப், என்னால் நம்ப முடியல. ரெண்டாவது, நெகட்டிவ் வேர்ட்ஸ், என்னை சுற்றி இருக்கிற எதிர்மறையான வார்த்தைகள் தான்
என்னை முற்றுகையே போட்டு என்னை அடைச்சி போட்டுருச்சு பாஸ்டர். அது முடியாது என்ற வார்த்தை. எப்போ பாரு ஜெபம், அது உன்னால் முடியாது. நீ படிக்கணும், அது என்னால் முடியாது. நல்லா சம்பாதிக்கணும், அது முடியாது. உனக்கு என்ன திறமை இருக்குது, நீ எங்கே முடியாது முடியாது முடியாது. சுற்றிலும் முடியாது 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 முடியாதுங்கிற எண்ணங்கள், இது எதிர்மறையான எண்ணங்கள். இப்போ நீங்களாம் உங்களை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய சுதந்திரம் வச்சுருக்காரு. முடியாது, இது எனக்குரியதில்லை, இது எனக்கு புரியல, இப்படி நெகட்டிவ் திங்ஸாக பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னேற மாட்டீங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்களுடைய சந்தேகங்களை உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரே ஒரு வழி, உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற இந்த எதிர்மறையான வார்த்தைகளையும் சொற்களையும் சம்பவங்களையும் முறியடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்னென்னா, குரலை உயர்த்தி சத்தம் போட்டு இறைச்சலை உண்டாக்குறது தான் ஒரே வழி. இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அது முடியாது இது முடியாதுன்னு சொன்னால் உங்களுடைய அவிசுவாசத்தை விட, சரியா, உங்கள் சந்தேகங்களை விட உங்கள் துதியின் சத்தம் பெருகணும், கூட்டணும். அங்கே கூட்டிட்டிங்கன்னா இந்த சந்தேகம் சின்னதாக போய் மறைஞ்சிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதுக்கு தான் கையை தட்டி இயேசுவை சொல்லுங்கன்னு அடிக்கடி சொல்ல காரணம், அது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. உண்மையிலே உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறையான சொற்களை உடைக்கிறதுக்கு உங்கள் சத்தம் ஒன்று தான் பிரயோஜனமாக இருக்கும். இதனால தான் ஆண்டவர் இயேசு மகா சத்தமிட்டு கூப்பிட்டு தன் ஜீவனை கொடுத்தார். ஏன்னா அதுக்கே அவருக்கு போராட்டம் இருந்தது. தன் ஜீவனை மக்களுக்காக கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிசாசு போராடுறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்தகார பிசாசு நரகமெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுது. ஏன்னா இயேசு சிலுவையில் மரித்தால் அது உலக மனிதர்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை அறிந்த பிசாசு அவரை வேறு விதமாய் கொள்ளத்தான் முயற்சித்தான். மலையின் மேல் இருந்து கீழே தள்ளி கொள்ள முயற்சித்தான். இனி இது மாதிரி பல மெத்தட். ஏன் இயேசு போன படகுல பெரிய புயலை வரவிட்டான். பெரிய அங்கே அவர் படகுல அயர்ந்த நித்திரையாக இருந்தார். அந்த புயல் புயலை கிளப்பி விட்டதே அந்த பிசாசு. அதனால தான் இறையாதே அமைதலாயிருன்னு கட்டளை போட்டார். அது தேவனால் உண்டாயிருக்குமானால் அவர் அமைதியாக சொல்லியிருக்கலாம். இது சத்தம் போட்டார், அமைதியாயிரு என்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் புயலை அனுப்ப முடியும், எதிர்ப்பு அனுப்ப முடியும். உங்களுக்குள்ளே இருந்து உனக்கு முடியாது, இது நடக்காது, எல்லா எதிர்மறையான வார்த்தைகளும் உங்களுக்குள்ளேருந்து வர வைப்பான். நீ ஊழியம் செய்ய முடியாது, உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, உனக்கு ஆத்துமாக்கள் நீ ஒரு ஆளையும் ரட்சிப்புக்குள் நடத்த போகிறதில்லை, நீ சொல்கிற ரட்சிப்பின் சுவிசேஷம் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு எவ்வளோ எதிர்மறையான வார்த்தைகள். எதிர்மறையான வார்த்தையை சொல்கிறதுக்கு தூரத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க முடியாது முடியாது. நான் எந்த திட்டத்தை போட்டாலும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு 4 பேர் எழுப்பி நிற்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதன் நடுவில் தான் துதியின் கோட்டை திட்டத்தை போட்டோம். அதுக்கு முடியாதுன்னு சொல்லாமல் அதுக்கு மாறான சகல இடைஞ்சல்களையும் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே நான் சத்தம் போட்டேன், துதியின் கோட்டையை கொடுக்கிறார். சத்தம் போட்டு வந்துட்டு இல்லை. அல்லேலூயா. துதியின் கோட்டையை ஏன் கேட்பாங்க? இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை, இப்படி ஒரு சபையை ஏன் கேட்பாங்கன்னா சத்தத்துக்கு தான். ஆரம்ப காலத்தில் பெந்தகோஸ்த சபைன்னா ரொம்ப சத்தம் போடுற சபைன்னு பேரே இருக்குது. வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம், போர்டெல்லாம் பார்க்க வேண்டாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் பெரிய சத்தம் கேட்க, அதான் ஆவிக்குரிய சபை, போங்க. அங்கே போனால் தான் உங்களுக்கு பிசாசு ஓடும், நோய் ஓடும், ரட்சிக்கப்படுவீங்க, பரிசுத்தமாக வாழ்வீங்க, அங்கே போங்க. உண்மையிலே நானும் அதுதான் கண்டுபிடிச்சேன். அந்த இரைச்சல் சத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், நீங்கள் இயேசுவை துதிக்கிற துதி எவ்வளோ இருக்கணும்? உங்கள் அவிசுவாசங்களுக்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு வர சந்தேகங்களுக்கு மேலே ஒச்சியில் சவுண்டு போடுங்க. உனக்கு குழந்தை பாக்கியமே இருக்காதுன்னு உங்களுக்கு இயற்கை சொல்லும், வயிறு சொல்லும், உங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை தாண்டி இயேசுவேன்னு சொல்லுங்கள், அது உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதமானவர். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறைக்கு. இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்குறோம்? 1000 தலைமுறைக்கு லாபம் நமக்கு வந்தாச்சு. ஆனால் கையெழுத்து போடு, முத்திரையை வாங்கிக்கோ, சாட்சிகளை வை. எனக்கு யாருமே சாட்சி இல்லை, நான் தனிப்பிறவி, அப்படி சொல்லாதீங்க. அதனால் சபையில் எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும், பாஸ்டர்கிட்ட நல்ல உண்மையாக நடந்து கொள்ளணும், உபதேசத்தின்படி நடக்கணும், நடிக்கக்கூடாது, அப்படியே தாழ்மையாக இருக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. நீங்களாக இருங்க, ஓப்பனாக இருங்க, ஃபீல் ஃப்ரீ. இந்த சபைக்குள்ளே வரும்போது நீங்கள் தாராளமாக வந்துங்க, சந்தோஷமாக வாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி வாங்க. பாஸ்டர்கிட்ட பேசும்போது யாரோ அதிகாரி அப்படி பேசாங்க, உங்கள் அண்ணன் மாதிரி பேசுங்க, உங்கள் தம்பி மாதிரி பேசுங்க, உங்கள் மகன் மாதிரி பேசுங்க, உங்கள் அப்பா மாதிரி நீங்கள் பேசுங்க. அந்நியர்கிட்ட பேசுகிற மாதிரி நடுங்கிட்டு பேச தேவையில்லை. ஆனால்
என் பிள்ளைகளை எங்கள் வீட்டில் போகணுன்னு நடுங்கிட்டா இருக்காங்க, தோளில் மேறி ஏறி உட்காந்துக்கிடுவாங்க. நீங்கள் உட்காராங்க தாங்க மாட்டேன். ஆனால் உரிமையோடு நீங்கள் பேசணும், அவங்க பாஸ்டர்கிட்ட உரிமையான நீங்கள் பேசணும். எதையும் ஒழிச்சு வைக்காங்க, எப்படி சொல்ல முடியாது அப்படி யோசிக்காங்க. நீ எங்கிட்ட சொல்லாமல் வேறு எவர்கிட்ட சொல்லி நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட போகிற. பாஸ்டர் மாட்டி சொல்லு. சில பாஸ்டர்கிட்ட சொல்லிடுறாங்க, அவன் ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க உங்கள் கதைகளை, உங்கள் ரகசியங்களை வெளியில் சொல்லிடுவாங்க, மைக்கில் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து உண்மையாக இருக்கிற உங்களுக்காக திறப்பில் நிற்கிற உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. எனக்கு தெரியாது, இந்த வருஷத்தில் உங்களில் நிறைய பேர் நிலங்களை முடிக்க போகிறீங்க. கர்த்தருக்கு கிரயங்கள் பத்திரங்களை போட போகிறீங்க. நீங்கள் வீடுகளை கட்டி அதில் வாழ போகிறீங்க. பாபிலோன் ராஜா நினச்சி உங்களை முற்றுகையை உடைச்சி தள்ளிடுவார். நேபுகாத்நேச்சாரை அழித்து போட்டார் கர்த்தர். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான சொற்களையோ ஆட்களையோ இடைஞ்சல் பண்ணுறவங்களையோ மாற்றி போட்டு உங்களுக்கு நிலங்கள் கிடைக்க பண்ணுவார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் பேசுகிறார், உனக்கு ஒரு இடத்தை கொடுப்பேன், நீ வீடு கட்டுவாய். அதான் அந்த வசனம் முடியும் போது வருது. நீ எங்கேயும் போன்ற கிரய பத்திரமா வை. இனிமேல் உன் நிலத்து மேலே ஒரு கேஸும் வராது. உன் நிலத்து மேலே நீ கேஸ் வந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கோர்ட்டாக அலைய தேவையில்லை. பத்திரத்தை நீ மண்பாண்டத்தில் போட்டு வை. 1000 தலைமுறைக்கும் உனக்கு ஒரு வழக்கம் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் இடத்துல ஒரு எறும்பு கூட உள்ளே வராது. ஒரு திருடன், ஒரு பொல்லாப்பு, ஒரு பிசாசு உள்ளே வராது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வேலை அடைத்த கர்த்தருடைய காப்பார். ஏலிமேனே இப்போ கோஷமிடுங்கள். உங்கள் சந்தேகங்களை விட உங்கள் சத்தத்தை உயர்த்துங்க. கை தட்டி கொண்டு இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்க. சொல்லுங்க, நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க.